எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆங்கிலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப சுலபமா கத்துக்க போறோம். ஒரு பொருள சுட்டி காட்டணும்னா எந்த வார்த்தையை யூஸ் பண்றதுன்னு சில சமயம் நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? வாங்க அந்த குழப்பத்தை சரி செஞ்சு அந்த கலையில நாம மாஸ்டர் ஆகலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையால ஒரு பொருளை சுட்டி காட்டுறது எவ்வளவு ஈஸி. ஆனா அதே விஷயத்த இங்கிலீஷ்ல வார்த்தைகளால சொல்லும்போது தான் சின்னதா ஒரு தடுமாற்றம் வருது. இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இதுக்காக நீங்க கவலையப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த நாலே ஆங்கில வார்த்தைகள்ல தான் அடங்கி இருக்கு. this, that, these, அப்புறம் those. இன்னைக்கு இந்த 4 வார்த்தைகளையும் எங்க எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நாம கத்துக்க போறோம். சரி, இதுல இருக்கிற ரகசியம் என்னன்னு பாப்போமா? இது ஒன்னும் பெரிய கிராமர் விதிகள்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டே கேள்விதான். இந்த 2 கேள்வியை மட்டும் நீங்க கேட்டா போதும், எப்பவுமே கரெக்டா சொல்லிடலாம். முதல் கேள்வி, நீங்க காட்ட போற பொருள் உங்க பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கா? ரெண்டாவது கேள்வி, அது ஒண்ணே ஒண்ணுதானா இல்ல நிறைய இருக்கா? அவ்வளவுதான் விஷயம். இந்த 2 கேள்விதான் மொத்த சூத்திரமே. சரி, இத நாம இப்போ பிராக்டிக்கலா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு சூழ்நிலையில இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. அதாவது ஒரே ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் போது என்ன செய்யணும்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு பொருள் நம்ம பக்கத்திலே இருக்குன்னா நாம திஸ் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பொருள் நம்மள விட்டு தூரமா போயிடுச்சுன்னா டேட் பயன்படுத்தணும். அவ்வளவுதான். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இப்போ உங்க கையில ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்துல இருக்கு, ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? சிம்பிள். திஸ் இஸ் அ பென். அதாவது இது ஒரு பேனா. சரி, இப்போ கொஞ்சம் தூரமா பாருங்க. அங்க ஒரு மரம் தெரியுதா? அதுவும் ஒண்ணுதான். ஆனா நம்ம கிட்ட இருந்து தூரமா இருக்கு. அப்போ நம்ம சொல்லணும் that is a tree. அதாவது அது ஒரு மரம். சிம்பிளா கையை நீட்டி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்! இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரே ஒரு பொருளை பார்த்தாச்சு. இப்போ ஒண்ணுக்கு மேல நிறைய பொருட்கள் இருந்தா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் அதே 2 கேள்விதான். அது மாறவே மாறாது. நிறைய பொருட்கள் ஆனா பக்கத்துல இருந்தா தீஸ் பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய பொருட்கள் தூரமா இருந்தா தோஸ் பயன்படுத்தணும். இதை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப் இருக்கு. நம்ம திஸ் இருக்கு இல்லையா, அதோட அண்ணன் தான் தீஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. ஒன்னு பக்கத்துல இருந்தா திஸ், நிறைய பக்கத்துல இருந்தா தீஸ். உதாரணத்துக்கு உங்க டேபிள் மேல நிறைய புக்ஸ் இருக்கு, அது பக்கத்துல இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ நீங்க சொல்ல வேண்டியது தீஸ் ஆர் மை புக்ஸ். அதாவது இவை என் புத்தகங்கள். அதே மாதிரி தாங்க, நம்ம தேட்டோட அண்ணன் தான் தோஸ். தூரத்துல ஒன்னு இருந்தா தேட், நிறைய இருந்தா தோஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கனெக்ஷன் இல்லையா? இப்போ வானத்தை பாருங்க. நிறைய பறவைகள் கூட்டமா பறக்குது. அது நம்மள விட்டு தூரமா இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ நாம என்ன சொல்லணும்? those are birds. அதாவது அவை பறவைகள். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு சீட் ஷீட் மாதிரி பார்த்துடலாம் வாங்க. இது உங்களுக்கு எப்பவுமே உதவியா இருக்கும். இப்ப இந்த டேபிள பாருங்க, எல்லாம் சிம்பிளா புரிஞ்சிரும். பக்கத்துல ஒரே ஒரு பொருள்னா திஸ், பல பொருட்கள்னா தீஸ். அதே மாதிரி தூரத்துல ஒரே ஒரு பொருள்னா that, பல பொருட்கள்னா தோஸ். பாத்தீங்களா, நாம கேட்ட அந்த 2 கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட ஆதாரமே. இனிமே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரவே வராது. சரி, இப்ப வரைக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப நீங்க முயற்சி செய்யற நேரம் வந்தாச்சு. நீங்க எவ்ளோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட். உங்களுக்கு ஒரு கேள்வி. கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க ராத்திரி வானத்தை பாக்குறீங்க. அங்க பழபழன்னு நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதை சுட்டிக்காட்ட இந்த 4 வார்த்தைகள்ல எதை பயன்படுத்துவீங்க? யோசிங்க. அந்த 2 கேள்வியும் கேளுங்க. நட்சத்திரங்கள் பக்கத்துலயா இருக்கு, தூரமாவா? ஒன்னா இருக்கா இல்ல நேரியா இருக்கா? சரியான பதில் தோஸ். கண்டிப்பா நீங்க சரியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, இப்போ நீங்க ஆங்கிலத்துல வார்த்தைகளால சுட்டிக்காட்டுற கலையில மாஸ்டர் ஆகிட்டீங்க. இனிமே தயக்கமே இல்லாம நம்பிக்கையோட பயன்படுத்துங்க.